வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாம்பழம். மாம்பழம் மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கு மாம்பழம் சொல்லி ஒரு பாட்டே உண்டு. மாம்பழத்தை பற்றி அநேக பாடல்கள் உண்டு. இந்த மாம்பழம் முக்கணிகளில் முதற்கனியாக திகழ்கிறது. முக்கணிகளில் மா பலா வாழை அந்த முக்கணிகளில் முதல் பழமாக திகழ்கிறது. மேலும் இது ராஜகனின்னு கூட சொல்லுவாங்க. ராஜகனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது 12 வகையான மாம்பழங்கள் இருக்குது. 12 வகையான மாம்பழங்கள்: மல்கோவா மாம்பழம், கிளிமூப்பு மாம்பழம், சப்போட்டா மாம்பழம் அப்படி சொல்லி கிட்டத்தட்ட 12 வகையான மாம்பழங்கள் இருக்குது. இது என்னென்ன நோய்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது, என்னென்ன நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் சியும் விட்டமின் ஏ சத்தும் காணப்படுகிறது. விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலமாக செயல்படுகிறது. விட்டமின் ஏ கண் பார்வைக்கு மிகவும் நல்லது. விட்டமின் சி 50%, விட்டமின் ஏ 10% காணப்படுகிறது. உடலில் தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் செரிமான மண்டலத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. செரிமான பிரச்சனை, சிறுகுடல், பெரிகுடல் இதில் ஏற்படக்கூடிய கெட்ட கழிவுகளை நீக்கி அந்த குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதில் அமிலேஸ் அப்படிங்கிற ஒரு சத்தும் நார் சத்தும் காணப்படுகிறது. இது இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதில் 100 கிராம் மாம்பழத்தில் 7% நார் சத்து இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். மூணாவதாக பார்த்தோன்னா இருதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இருதயத்திற்கு ஓடக்கூடிய இரத்த நரம்பு நாளங்களை செயல்படுத்தவும் சீர்படுத்தவும் இந்த மாம்பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. கெட்ட கொலஸ்ட்ரால்களை நீக்கி அந்த இருதயத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துகிறது. மெக்னீசியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, விட்டமின் சி, பெக்டின் போன்ற சத்துக்கள் இதை காணப்படுகிறதுனால உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா மேன்கிஃபரின் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஆக்சிடென்ட் இதில் காணப்படுகிறது. இதில் காணப்படுறதுனால பார்த்தீங்கன்னு சொன்னால் உடலுக்கு தேவையான அநேக சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது. ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் வராமல் மிகவும் தடுக்கிறது. ஸ்ட்ரோக் பிரச்சனை, ஹார்ட் அட்டாக் வராமல் மிகவும் இந்த சத்துக்கள் தடுக்கிறது. அதனால் இருதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்த ஒரு அருமருந்து அப்படின்னு சொன்னால் இந்த மாம்பழம். நான்காவது பார்த்தோன்னா கண் பார்வை, கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, கண் எரிச்சல், கண்ணில் நீர் வடிதல், கண் சிவத்தல் இப்படி அநேக பிரச்சனைகளுக்கு இந்த மாம்பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன விட்டமின் ஏ சத்து காணப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா பீட்டா கரோடின் சத்தும், லூட்ரின் அப்படிங்கிற சத்தும், ஷியாக்சிடின் அப்படிங்கிற சத்தும் இதில் காணப்படுகிறது. இது ரெட்டினா செல் பாதிப்படையாமல் பாதுகாக்கிறது. கண்களில் எரிச்சல், கண் மங்குதல், கிட்டப்பார்வை, தூரப்பார்வை போன்ற அநேக பிரச்சனைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கேன்சர் கட்டி வராமல் தடுக்கிறது. மார்பக புற்றுநோய், எப்படிப்பட்ட ஒரு புற்றுநோயாக இருந்தாலும் சரி, அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி இந்த மாம்பழத்தில் இருக்குது. எந்த மாம்பழம்னாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மலக்குடலில் வரக்கூடிய புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இதை கட்டுப்படுத்துகிறது. இது கால்ட்ரிக் ஆசிட் இதில் காணப்படுறதுனால புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா அனிமியா நோயிலிருந்து ஒரு பெரு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் அனிமியா குறைபாடு எப்படி வருதுன்னு சொன்னால், இரும்பு சத்து குறைபாடு உள்ள பெண்களுக்கும் ஃபோலிக் ஆசிட் சத்து குறைபாடு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த அனிமியா பிரச்சனை வரும். இது இரத்த சோகையை உண்டாக்கும். விட்டமின் சி இதில் காணப்படுகிறதுனால
இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி அனிமியான்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னன்சி காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அனிமியாவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த மாம்பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. கெட்ட கொலஸ்ட்ரால்களை நீக்குகிறது. கொலஜன் அப்படிங்கிற சத்துக்கள் இந்த மாம்பழத்தில் இருக்குது. இது ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுகிறது. முகத்தில் வரக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு வரக்கூடிய முகத்தில் வரக்கூடிய பருக்கள், புள்ளிகள், தேமல்கள் இவை வராமல் தடுப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த சத்துக்கள் அமைகிறது. அதனால் எந்த வகையான மாம்பழங்கள் கிடைச்சாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, விடலை பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் மாம்பழத்தை நீங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலியமாக அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங். பைமோட் இ-ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா பர்ச்சேஸ் பண்ண 7 நாட்களில் நமக்கு வீடு வந்து சேர்ந்துடும். நல்ல சேஃப்டியாகவும் நமக்கு கிடச்சி வீடு வந்து சேர்ந்துடும். அதனால் நீங்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்யூ.